So back to what I was saying. Could be us. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிகே பஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்க முட்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வீட்டில் இருக்க முட்டை அப்படின்னா நம்மளோட ஜெர்சி மாடு தாங்க. ஸோ அவளோட பேர் வந்து முட்டைங்க. இன்றைக்கி அவளுக்கு வந்து குழந்த பிறக்க போகுதுங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அம்மா வந்து வீடியோ எடுக்கிறதுனால திட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் நான் அம்மாவுக்கு தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்குங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அவளோட காத்துட்ருக்கோம். ஸோ யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான், அம்மா, அப்புறமே கருவாயை. இவன் தான் ரொம்ப ஒரே கிளுகிளுன்னு இருக்காங்க அந்த கருவாயின்னா. ஏன்னா இவன் தான் எல்லாமே பார்த்துப்பான். குட்டி வந்து போட்டாச்சுங்க, நான் தான் போய் இழுத்து விட்டேன். ஸோ அதனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ குட்டி என்ன குட்டி இருக்கும் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பொட்டை குட்டியா கெடா குட்டியா அப்படின்ட்டு. ஸோ குட்டி போட்டோன்னே அவள் வந்து எல்லாமே கொஞ்சம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள், குட்டி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நான் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க உங்களோட கமெண்ட்காக. போன டைம் பார்த்தீங்கன்னா நான் இல்லைங்க, குட்டி போடும்போது போன டைம் நான் இல்லை. ஸோ மிச்சிட்டே போட்டதாக வந்து அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அம்மா போட்டோடனே அம்மா நமக்கு வந்து கால் பண்ணி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி குட்டி போட்டிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்ன டைம் நான் இருந்தேங்க. நைட் டைம் தாங்க வந்து குட்டி போட்டது. போன டைம் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க குட்டி போட்டது நம்ம முட்டை. இந்த டைம் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஈஸியாகவே குட்டி போட்டுட்டாங்க முட்டை. அது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கால் தலை லைட்டாக வந்ததுக்கப்புறம் போய் இழுத்து விட்டுங்க நான் தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் பக்கமாக இருக்கும்போது. இந்த மூக்கு நல்லா பிளாக்காக இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க குட்டி. நல்லா அந்த வளைவோடு இருக்குங்க, ஜெர்சி ஏற்ற மாதிரி அந்த வளைவோடு இருக்குங்க. ஸோ இலை வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இலை முடியலைங்க. இப்போ கால் வந்து அந்த சீம்பால் குடிக்கிற வரையுமே கொஞ்சம் அப்படி தாங்க தள்ளாடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து பொட்டு தேவனை இதெல்லாமே போட்டு வந்து தண்ணி வச்சாங்க. ஏன்னா அந்த செட்டை உழணும் அப்படின்றதுக்காக வெல்லம், ஒரு அரை குண்டு வெல்லம், பொட்டு இதெல்லாமே போட்டு தண்ணி வந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படியே சைடில் வந்து நம்மளோட முட்டையோட குழந்தை வந்து இந்தாட்டியும் பால் குடிக்கிறதுக்காக சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு வழியாக வந்து பால் குடிக்கிறதுக்காக வந்துட்டாங்க. அப்படியே நிற்க முடியல, தள்ளாடிட்டுருக்கா. ஸோ நீ கையில் பிடிச்சி கொடுறான்னு நினைப்பீங்க, திட்டுவீங்க நிறைய பேர். நீங்கள் முட்டையோட புல்லை வந்து நம்ம யாருமே தொடமாட்டோம். ஸோ அவளே தானாக எழுந்து தானாக பால் குடிச்சுக்குவாங்க. நிற்க முடியலைங்க. அது இப்போது பிறந்த இப்போ தானே ஈவினிங் ஆகுதுங்க. இப்போ தான் ஒரு 6:30 பக்கம் ஆகுங்க. 6லேருந்து 6:30 ஆகுங்க. நம்ம கரியம் பாருங்கள் எவ்வளோ ஒரு என்ஜாயோடு இருக்கான். அவனுக்கு தாங்க ஒரு சந்தோஷம் கருவாயனுக்கு. ஏன் அப்படின்னா சீம்பல் சாப்பிடுவாங்க நம்ம கறியா. இது கொடுத்தா வெளுத்து கட்டிகிட்டே இருப்பான், நிற்கவே மாட்டாங்க. யாருக்கிட்ட இருக்க ஓடிட்டே இருப்பான் குடு 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 குடுன்னு. கையில் பார்த்துட்டேன்னா அவ்வளோதான், டான்ஸை போடுவாங்க அவன். நம்ம வீட்டு வாண்டுங்களாமே அங்கே இருக்க பாருங்கள், சரியான அலப்புறீங்க அவங்களுக்கும். ஸோ வாய் ஒரே ஒரு நிமிஷம் கூட வாய் மூடலைங்க, லொடன்னு பேசிகிட்டே இருந்தது. ஸோ அப்படியே நைட் ஆகிடுச்சிங்க. நம்ம இன்னும் நிறையா மாடு நம்ம வீட்டில் இருக்குங்க. ஸோ அவ்வளோலாமே போய் பிடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு இப்போ தாங்க போனேன். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிற இன்னொரு இவரோட பேர் வந்து பிளாக்கிங்க. இவ வந்து நம்ம வீட்டிலே பிறந்ததுங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்கலாம். ஸோ திஷ்டிக்காக கட்டுறதுக்காக அம்மா வந்து தொட்டாங்குச்சியை சுட்டு கொடுத்தாங்க. ஸோ அதை எடுத்துகிட்டு கொடுன்னு போய் நம்ம முட்டைக்கிட்ட காட்டினா என்னடா அப்படின்னு கேட்டாங்க. இந்த உனக்காக தான் வச்சுக்கோ அப்படின்ட்டு நான் கொடுத்து அவள் சாப்பிட போனாங்க. இது சாப்பிட்றதுக்காக இல்லை அப்படின்ட்டு நான் கழுத்தில் கட்டி விட்டேங்க. கட்டி விட்டோடனே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவள். ஸோ நம்ம சைடு வந்து கொஞ்சம் மழை ரொம்ப கம்மிங்க. அதனால் வந்து இந்த டைம் வந்து தீவனத்தட்டு இல்லைங்க. அதனால் நம்ம முட்டையோட உடம்பு ரொம்ப கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. ஸோ நெல்லுமே நெடலைங்க நம்ம. ஸோ நெல்லுமே நம்ம நெட்டுருவோம் மேக்ஸிமம். மழை இந்த வருஷம் வந்து மழை சுத்தமாக இல்லாதனால நம்ம
இனிமேல் நம்ம வீட்டில் இருக்க கன்றுக்குட்டி இன்னொரு மாடு அந்த கடைசியில் இருக்க பாருங்க. பால் கறக்க நான் இப்போ வந்து போயிட்டுருக்கேன் மாடு பிடிச்சிட்டு, நம்ம முட்டையை பிடிச்சிட்டு. ஸோ முட்டையோட குழந்தைங்க தான் இப்போ வந்து முட்டை அழகாக இருக்கா பாருங்க. இப்படி அந்த மூக்கு பிளாக்காக சூப்பராக இருக்குதுல்ல. இவளுக்கு ஒரு பேர் வைக்கலாங்க, இவள் இவளுக்கு ஒரு பேர் வைக்கலாங்க. ஸோ நான் அதுக்கப்புறம் வந்து பால் பக்கெட் எடுத்துகிட்டு குடுன்னு ஓடிட்டுங்க பால் கறக்க. ஸோ நம்ம பிளாக்கையும் பால் கறக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா வந்து அங்கே இருக்கிற சாணம் எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ வெறும் மாடு கொஞ்சம் தூரமாக கட்டினாங்க. நம்ம பிளாக் எப்பயுமே என்னதாண்டா பால் கறக்குவீங்க, என்னடா மாற்றிட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ பால் கறந்துட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால பால் கறக்கல. அதேமாதிரி நம்ம முட்டை வந்து கொஞ்சம் பால் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மாதிரி வதக்குவாங்க, ஏன்னா அது பெயினாக இருக்குங்கள அதனால். ஸோ பால் கறந்ததுக்கப்புறம் நம்மளோட முட்டையோட குழந்தைய நான் வந்து கழட்டி விட போயிட்டேன். நைட்டு வந்து அம்மா சீம்பால் கறந்து வந்தவங்க ஒரு மூணு வீட்டுக்கு இங்கே பக்கமே கொடுத்துட்டாங்க. நான் கடைக்கு போயிருந்தேன். ஸோ அதுக்குள்ளே எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மார்னிங் கறந்ததுங்க ரொம்ப வந்து பெருசாக இல்லைங்க சொல்லிக்கிற அளவுக்கு. ஸோ முட்டை எல்லாமே கொஞ்சம் நோண்டிட்டு நான் அதுக்கப்புறம் கொடுத்து போயிட்டு நம்ம பக்கம் வந்து கயனியில் கட்டிட்டேங்க. நான் அதுக்காக தான் கட்டிகிட்ருக்கேன். நம்ம கறிவாயம் வெறுப்போம் பாருங்க, மலைப்புறதாங்க தாங்க முடியறதில்ல. மொத்தம் நம்ம முட்டையை கழட்டிட்டுங்கன்னா நம்ம வீட்டில் வேறு இருக்குன்னா கழட்டிட்டுங்கன்னா விடவே மாட்டாங்க. அங்கே பாருங்கள், இந்த மாதிரி போகவே விட மாட்டாங்க. ஸோ மறுபடியும் நம்ம முட்டையோட குழந்தை வந்து பால் குடிக்கிறதுக்காக தேவிட்டுருக்குங்க. ஸோ இப்போ நம்ம எடுத்து விடலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பக்கம் வந்து பிடிச்சிட்டு போய்ட்டு விட்டேன். அப்போ தாங்க பால் குடிக்க ஆரம்பித்தாங்க. இந்த வீடியோ இதோட அவ்வளோதாங்க. ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க, மேலா ஃபீமேலுன்ட்டு. நான் அப்போ வந்து அப்படின்ட்டு பேசியிருப்பேன், நீங்கள் அதனால் வந்து ஃபீமேல்னு நினச்சிக்காதீங்க. அதேமாதிரி அவனும் பேசியிருப்பேன், அதனால் ஃபீமேலுன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் உங்களோட கணிப்பு என்ன இருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா கமெண்ட்டுக்குமே நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்குங்க. ஸோ அடுத்தது நம்ம நம்மளோட ஃபார்மை வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு வீடியோ ஒன்று போடலாங்க. ஸோ வந்து அடுத்த நாள் அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இத்துடன் இந்த வீடியோ அவ்வளோதாங்க. டாட்டா பை பை, see you நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.